உங்க பாத்ரூமை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துருங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷனுங்க. ஜஸ்ட் நூல் இலையில தான் இவருக்கு தலையில அடிபடாம தப்பிச்சிருக்காரு. ஒருவேளை அடிபட்டு இருந்ததுன்னா அந்த இடிஹெச்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜோ இல்ல ஒருவேளை சப்டியூரல் ஹெமரேஜோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா போனா மூளையில கூட ரத்த கசிவு ஏற்படுங்க. இது எல்லாம் தவிர்த்துக்க நீங்க ஒரு 3 விஷயத்த நீங்க பண்ணணும். அதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்க பாத்ரூம்ல இந்த மொசைக் ஃப்ளோரிங் இல்ல சிமெண்ட் ஃப்ளோரிங் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மாத்தி வெர்டிஃபை டைல்ஸ் போட்டுருங்க. அண்ட் ரெண்டாவது விஷயமா பாத்தீங்கன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது ப்ராப்பர் லிக்விடை யூஸ் பண்ணி எந்த ஒரு கீழே பாசமோ இல்ல அழுக்கும் இல்லாத மாதிரி உங்களோட பாத்ரூம் ஃப்ளோரிங்கை கிளீன் பண்ணிருங்க. அண்ட் மூணாவது விஷயம், உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஹேண்டில்ஸ் பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நான் குறிப்பா என் பிராக்டிஸ்ல வயசானவங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அவங்க வாழ்நாள் முழுக்க பெட்ரிட்டன் ஆன மாதிரி சுச்சுவேஷன் நான் பார்த்திருக்கேன். வயசானவங்களுக்கு இந்த இடுப்பெலும்பு உடையிறது, இந்த காலில் இருக்க இந்த பெருஎலும்பு உடையது, இதெல்லாம் ரொம்ப காமனா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துதாங்க ஏற்படுது. இதையெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு இந்த 3 ஸ்டெப்பை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்தை யாருக்கு நீங்க ஷேர் பண்ணுவோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.